ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ரிட்டர்ன் பாயிண்டர்ஸ் ஃப்ரம் ஃபங்க்ஷன்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம எடிட்டட் சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் பார்த்திங்கன்னா பெல் நோட்டிஃபிகேஷன் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஃபர்தராக நோட்டிஃபிகேஷன்ஸ் காட்டும். நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறப்ப நீங்களும் குவிக்காக பார்த்து லேர்ன் பண்ணிக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கான்செப்ட்குள்ளே போகலாம். ரிட்டர்ன் பாயிண்டர்ஸ் ஃப்ரம் ஃபங்க்ஷன்ஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, நான் போன வீடியோவில் எப்படி சொல்லியிருந்தேன், ஒரு பாசிங் பாயிண்டர்ஸ் டு ஃபங்க்ஷன்ஸ் எப்படி பார்த்திங்கன்னா பாசிங் அரேஸ் டு ஃபங்க்ஷன்ஸ் கான்செப்ட்ஸ்க்கு சிமிலராக இருக்கும். அதே மாதிரி தான் பார்த்திங்கன்னா இந்த ரிட்டர்ன் பாயிண்டர்ஸ் ஃப்ரம் ஃபங்க்ஷன்ஸ் அப்படிங்கிற கான்செப்டும் ரிட்டர்ன் அரேஸ் ஃப்ரம் ஃபங்க்ஷன்ஸ் கான்செப்ட்டுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ எப்படி அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா, நான் ஜஸ்ட்டு அந்த வீடியோ நீங்கள் பார்த்தாலே மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்ச மாதிரி தான். ஸோ அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, மோஸ்ட்லி நீங்கள் அந்த வீடியோ பாருங்கள் அப்படின்னு தான் நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். இந்த வீடியோவில் ஜஸ்ட் ஒரு குவிக் கிளான்ஸாக நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, அதில் போய் நம்ம ட்ராவல்ஸ் ஆகி பார்க்க போகிறோம். ஸோ அதே கோடு தான், அதே எக்ஸ்ப்ளனேஷன் தான் இந்த வீடியோலையும் வரப்போகுது. ஜஸ்ட் உங்களுக்கு ரெஃப்ரெஷிங் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த கான்செப்டை. நீங்கள் இந்த வீடியோவில் அதை பார்த்துட்டு இங்கே வந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் ஆகும். ஸோ ஒரு ஃபங்க்ஷன் பார்த்திங்கன்னா பாயிண்டரை ரிட்டர்ன் பண்ணுது அப்படிங்கிறதுக்கு நீங்கள் எப்படி டிக்ளேர் பண்ணணும் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இந்த சின்டாக்ஸ். ஸோ நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, யூஸ்வலாக டேட்டா டைப் கொடுப்பீங்க. ஸோ அந்த பாயிண்டர் என்ன டேட்டா டைப்போ நீங்கள் அந்த டேட்டா டைப்பை இங்கே மென்ஷன் பண்ணணும். இன்டீஜரோ, ஃப்ளோட்டோ, கேரக்டரோ. ஸோ அந்த பாயிண்டர் என்ன மாதிரி டேட்டா டைப்போ அதை நீங்கள் மென்ஷன் பண்ணணும். அதுக்கப்புறம் ஸ்டார் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு யூஸ்வலாக நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஃபங்க்ஷன் நேம் எழுதுவீங்களா. ஸோ யூஸ்வலாக நம்ம என்ன பண்ணுவோம், டேட்டா டைப் நம்ம கொடுப்போம், அதுக்கப்புறம் ஃபங்க்ஷன் நேம் எழுதியிருப்போம். இந்த இடத்துல என்ன பண்ண போகிறோன்னா, டேட்டா டைப்புக்கும் ஃபங்க்ஷன் நேமுக்கும் நடுவில் பார்த்திங்கன்னா ஸ்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறிக்கிறோம். ஸோ அதை நீங்கள் ஸ்டார் இண்டிகேட் எதை இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா, அந்த ஒரு ஃபங்க்ஷன் பார்த்திங்கன்னா பாயிண்டர் ரிட்டர்ன் பண்ண போகுது அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணுது. அதுக்கப்புறம் யூஸ்வலாக நம்ம என்ன பண்ணுவோம்னா, பேராமீட்டர்ஸ் வித்தின் த பேரந்தசிஸில் என்டர் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நமக்கு என்ன லைன்ஸ் ஆஃப் கோடு அதை பார்த்திங்கன்னா கர்லி பிரேசஸில் எழுதுவோம். ஸோ அதெல்லாம் நீங்கள் யூஸ்வலாக பார்த்திங்கன்னா எழுதிக்கலாம். ஒரு ஃபங்க்ஷன் பாயிண்ட் ரிட்டர்ன் பண்ண போகுதுன்னா மெயினாக ஞாபகம் வச்சுக்கோங்க, டேட்டா டைப்புக்கும் ஃபங்க்ஷன் நேமுக்கும் நடுவில் அந்த ஸ்டார் அப்படிங்கிற சிம்பிளை நீங்கள் மறக்காமல் யூஸ் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் இந்த டேட்டா டைப் என்ன டேட்டா டைப் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னா, அந்த பாயிண்டர் ரிட்டர்ன் பண்ணுது இல்லையா, அதோட டேட்டா டைப் என்னவோ அந்த டேட்டா டைப் தான் நீங்கள் இங்கே கொடுக்கணும். அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. இன்னொரு ஒரு ஐடியா என்ன அப்படிங்கிறது, அந்த செகண்ட் பாயிண்ட் நான் உங்களுக்கு அந்த கோட் பிளாக்ஸ் கோடை எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இந்த ப்ரோக்ராமில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, நீங்கள் ரிட்டர்ன் அரேஸ் ஃப்ரம் ஃபங்க்ஷன்ஸ் அந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா அதே கோடு தான் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த கோடிலையும் நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கேன். எந்த ஒரு சேஞ்சஸுமே கிடையாது. ஸோ நீங்கள் அந்த வீடியோ பார்த்தாலே பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி புரிஞ்சிடும். இந்த வீடியோவில் ஜஸ்ட் நான் ஒரு குவிக்காக என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நான் குவிக்காக உங்களுக்கு நான் சொல்லித்தர போகிறேன். ஓகே, மெயின் ஃபங்க்ஷனில் நமக்கு எப்போவுமே பார்த்திங்கன்னா கோடு எக்ஸிக்யூட் ஆகும். இதில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, 2 வேரியபிள்ஸ் டிக்ளேர் பண்ணியிருக்கோம். ஒன்று பார்த்திங்கன்னா இன்டீஜர் ஐ லூப் வேரியபிள்காண்டி யூஸ் பண்ணுறோம். ஸ்டார் பி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பாயிண்டர் வேரியபிள். ஸோ பாயிண்டர் வேரியபிள் என்னன்னு சொல்லி பார்த்திங்கன்னா, இந்த மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா ஒரு அரே நம்ம பார்த்திங்கன்னா இன்னொரு ஃபங்க்ஷனில் டிக்ளேர் பண்ணியிருக்கோம். அந்த இதை இண்டிகேட் பண்ணுறதுக்காண்டி தான் இந்த பாயிண்டர் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதை நான் சொல்கிறேன். ஸோ அரே டிக்ளரேஷன் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் பார்த்திங்கன்னா நம்ம இந்த இடத்துல இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம். ஏன்னா அந்த கான்செப்ட் என்னது, ரிட்டர்ன் பாயிண்டர்ஸ் ஃப்ரம் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ ஃபங்க்ஷன்லேருந்து எனக்கு ஒரு பாயிண்டரை ரிட்டர்ன் பண்ண போகுது அப்படிங்கிற மீனிங் தான். ஸோ அப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு ஃபங்க்ஷன் அப்படிங்கிறத நான் கொடுத்துருக்கேன், அதான் அரே டிக்ளரேஷன். ஸோ நான் இங்கே முன்னாடியே சின்டாக்ஸில் சொன்னேன் இல்லையா, அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்கள். இன்ட் அப்படிங்கிற டேட்டா டைப் ஸ்டார் அப்படிங்கிறத கொடுத்துருக்கேன். அப்படின்னா என்ன பண்ண போகுதுன்னா, இது ஒரு பாயிண்டரை ரிட்டர்ன் பண்ண போகுது அப்படிங்கிற மீனிங். அதுக்கப்புறம் அரே டிக்ளரேஷன் அப்படிங்கிறது ஃபங்க்ஷன் நேம். ஸோ பேராமீட்டர்ஸ் எதுவுமே பாஸ் பண்ணல, டேரெக்டாக நான் ஃபங்க்ஷன் உள்ளே கொடுத்துருக்கேன். என்ன பண்ணியிருக்கேன் இந்த ஃபங்க்ஷன்லாம் 2 லைன் தான். ஒன்று பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிக் இன்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு ஒரு அரே பார்த்தீங்கன்னா டிக்ளேர் பண்ணியிருக்கேன். ஸோ ஆர் அப்படிங்கிறது அரே நேம். அதில் பார்த்தீங்கன்னா 10 இன்டீஜர்ஸ் நம்ம ஸ்டோர் பண்ணியிருக்கோம். 1 2 3 4 5 6 7 8 9 0 அப்படின்னு சொல்லிட்டு 10 பார்த்தீங்கன்னா இன்டீஜர்ஸை இந்த ஆர் அப்படிங்கிறத ஸ்டோர் பண்ணியிருக்கோம். இதை ஏன் ஸ்டாட்டிக்னு கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் ப்ரோக்ராம் எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கப்புறம். ரிட்டர்ன் ஆர் அப்படிங்கிறது என்ன பண்ண போகுதுன்னா, இந்த அரேயை ரிட்டர்ன் பண்ண போகுது. ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த கான்செப்ட் நான் சொன்னேன் இல்லையா, ஸோ இது ஆர் அப்படிங்கிறது ஒரு அரே தான். ஸோ அரேயை ரிட்டர்ன் பண்ணுறோம் ஒரு ஃபங்க்ஷன்லேருந்து அப்படிங்கிறப்ப நம்ம என்ன பண்ணுவோம்னா பாயிண்டர் தான் யூஸ் பண்ணுவோம். அதனால தான் பார்த்திங்கன்னா ரிட்டர்ன் பாயிண்டர்ஸ் ஃப்ரம் ஃபங்க்ஷன்ஸும் ரிட்டர்ன் அரேஸ் ஃப்ரம் ஃபங்க்ஷன்ஸும் 2 கான்செப்ட்டும் நான் சிமிலர்னு சொல்ல வந்தேன். ஸோ ஒரு அரேயை ரிட்டர்ன் பண்ண போகுதுன்னா இந்த இடத்துல நீங்கள் பாயிண்டர் தான் டிக்ளேர் பண்ணுவீங்க. அதே மாதிரி தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா இங்கே பண்ணியிருக்கோம். ஸோ இது ஒரு அரேயை ரிட்டர்ன் பண்ணுது அப்படிங்கிறப்ப நம்ம இங்கே பாயிண்டர் டிக்ளேர் பண்ணுறோம் இல்லையா. ஸோ பாயிண்டர் நம்ம கொடுக்குறப்ப பார்த்திங்கன்னா, ஸோ இந்த ஃபங்க்ஷன் கால் பண்ணுற இடத்துலையும் நம்ம என்ன பண்ணணும்னா, ஒரு வேல்யூ ஸ்டோர் பண்ணக்கூடிய அந்த வேரியபிளும் பாயிண்டர் வேரியபிளாக இருக்கணும். அதுக்கு தான் என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த பாயிண்டர் அப்படிங்கிறத நான் பார்த்திங்கன்னா வேரியபிள் யூஸ் பண்ணியிருக்கேன்.
இந்த அரே டிக்ளரேஷன் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரேயை வந்து ரிட்டர்ன் பண்ண போகுது. அரே மீன்ஸ் இந்த r(0) அப்படிங்கிறதோட அட்ரஸை வந்து பார்த்திங்கன்னா ரிட்டர்ன் பண்ண போகுது. அப்போ வந்து பாயிண்டரை தான் ரிட்டர்ன் பண்ண போகுது. பாயிண்டர் ரிட்டர்ன் பண்ணுதுன்னா அது ஃபங்க்ஷன் எந்த இடத்துல கால் ஆச்சோ அதில் வந்து ஒரு வேரியபிள் நம்ம வந்து யூஸ்வலாக போடுவோம். ஸோ அந்த வேரியபிளும் பாயிண்டர் வேரியபிளாக இருக்கணும். அதுதான் நான் இங்கே வந்து சொல்ல விரும்புகிறேன். நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணியிருக்கோன்னா ஃபார் லூப்பில் வந்து ஒவ்வொரு எலமெண்ட்டாக, ஸோ அந்த அரே எலமெண்ட்ஸை வந்து என்னென்னா ஒவ்வொரு எலமெண்ட்டாக ட்ராவல்ஸ் ஆகி அந்த வேல்யூஸை வந்து நம்ம வந்து பிரிண்ட் பண்ணுறோம். ஸோ இது எப்படி வந்து ட்ராவல்ஸ் ஆகி பிரிண்ட் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் நான் வந்து பார்த்திங்கன்னா ரிட்டர்ன் அரேஸ் ஃப்ரம் ஃபங்க்ஷன்ஸ் அப்படிங்கிற சி ப்ரோக்ராமிங் பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா இருக்கும். அந்த வீடியோவில் நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ எப்படி ட்ராவல்ஸ் ஆகுது அப்படிங்கிறத நீங்கள் அந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நான் பில்ட் அண்ட் ரன் மட்டும் ஜஸ்ட்டு வந்து பண்ணி உங்களுக்கு நான் வந்து ஒரு ரெஃப்ரெஷிங் மாதிரி தான் அந்த வீடியோ ஆக்சுவலாக. ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா பாயிண்டர்ஸ் கான்செப்ட், ஸோ இந்த P இருக்கு இல்லையா, ஸோ இந்த பாயிண்டர் வேரியபிளை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா நான் வந்து ஒவ்வொரு இந்த அரேயில் உள்ள வேல்யூஸை நான் வந்து பிரிண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ உங்களுக்கு என்ன மெயினாக ஒரு டவுட் வந்து வரலாம், எப்படி இப்போ வந்து அரே டிக்ளரேஷன் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு அரே வந்து டிக்ளேர் பண்ணியிருக்கேன். அந்த அரே வந்து பார்த்திங்கன்னா எப்படி என்னால் இந்த மெயின் ஃபங்க்ஷனில் யூஸ் பண்ண முடியுது, ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக ஒரு நார்மலாக ஒரு வேரியபிள்ஸ் வந்து நீங்கள் வந்து ஒரு ஃபங்க்ஷன் பிளாக்கில் டிக்ளேர் பண்ணுறீங்கன்னா அந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷன் பிளாக்குள்ளே மட்டும்தான் அந்த வேரியபிளை யூஸ் பண்ண முடியும். அந்த ஃபங்க்ஷன் பிளாக்கை விட்டு நீங்கள் வெளியே வந்துட்டிங்கன்னா அப்போவே உங்களுக்கு என்ன ஆயிரும்னா அந்த வேரியபிள்ஸ் எல்லாமே மெமரியிலேருந்து எரேஸ் ஆயிரும். ஸோ அந்த வேரியபிள்ஸை ஃபர்தராக உங்களுக்கான இன்னொரு ஃபங்க்ஷனில் யூஸ் பண்ண முடியாது. அந்த கேஸ் தான். ஆனால் எப்படி வந்து பார்த்திங்கன்னா இந்த அரேஸை நான் இங்கே டிக்ளேர் பண்ணியிருக்கேன், அந்த அரேயோட வேல்யூஸை நான் இந்த மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ளே பிரிண்ட் பண்ணுறேன். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு தான் இந்த ஸ்டாட்டிக் அப்படிங்கிற இந்த கீவேர்டு வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி ஹெல்ப் பண்ணுது. அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த நான் ஸ்லைடில் செகண்ட் பாயிண்ட்டை நான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ ஒரு பர்டிகுலர் ஃபங்க்ஷனுக்குள்ளே நீங்கள் லோக்கல் வேரியபிளாக வந்து அந்த அரேயை டிக்ளேர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் அவுட் சைடு த ஃபங்க்ஷனில் உங்களால் அந்த அரேவை ஆக்சஸ் பண்ண முடியாது. அதனால தான் நம்ம என்ன பண்ணிக்கிறோன்னா அந்த லோக்கல் வேரியபிளை வந்து பார்த்திங்கன்னா அந்த அரேயை நம்ம ஸ்டாட்டிக் அரேயாக நம்ம வந்து மாற்றிக்கிறோம். ஸோ ஸ்டாட்டிக் அப்படிங்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ரோக்ராம் வந்து எப்போ நமக்கு வந்து எக்ஸிக்யூட் ஆக ஆரம்பிக்குதோ அப்போலேருந்து அந்த ப்ரோக்ராம் டெர்மினேட் ஆகிற வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த வேரியபிள் வந்து எக்ஸிக்யூட் ஆகும், அந்த வேரியபிள் வந்து எக்ஸிஸ்ட் ஆகும். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்டாட்டிக் அப்படிங்கிற இந்த கீவேர்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம். சப்போஸ் இந்த நான் ஸ்டாட்டிக் கீவேர்டை எடுத்துகிட்டு நான் சேவ் பண்ணுறேன். சேவ் பண்ணிவிட்டு இப்போ நான் மறுபடியும் பில்ட் அண்ட் ரன் கொடுக்குறேன் பாருங்கள். ஸோ இந்த அவுட்புட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வராது. மறுபடியும் இப்போ நம்ம வந்து கிராஸ் செக் பண்ணி பார்த்துக்கலாம். எரர் தான் உங்களுக்கு மோஸ்ட்லி வந்து வரும். ஸோ அதனால தான் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா இங்கே கீழே பார்த்தீங்கன்னா தெரியும் இன் ஃபங்க்ஷன் வந்து பார்த்திங்கன்னா அரே டிக்ளரேஷனில் வந்து ஃபங்க்ஷன் ரிட்டர்ன்ஸ் அட்ரஸ் ஆஃப் லோக்கல் வேரியபிள் அப்படிங்கிறத வந்து எரர் வந்து காட்டுது, வார்னிங் காட்டுது. ஆனால் உங்களுக்கு வேல்யூஸ் பிரிண்ட் ஆகுது. ஆனால் என்ன வேல்யூஸ்னால் தப்பாக ஏதோ ஒரு ரேண்டம் வேல்யூஸ் வந்து பார்த்திங்கன்னா பிரிண்ட் ஆகுது. உங்களுக்கு எக்ஸ்பெக்டட் அவுட்புட் வந்து வரல. ஸோ சப்போஸ் இப்போ நான் ஸ்டாட்டிக் அப்படிங்கிறது கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா இதை நான் சேவ் பண்ணி பில்ட் அண்ட் ரன் கொடுக்குறேன். அப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து என்ன வந்து அரேயில் வந்து கொடுத்துருந்தீங்களோ அதே வேல்யூஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அவுட்புட்லேயே வந்து பார்த்திங்கன்னா பிரிண்ட் ஆகுது. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாட்டிக் வேரியபிளோட இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு கூட நம்ம வந்து சொல்லலாம். ஸோ எப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பர்டிகுலர் வேரியபிளோ இல்லை ஏதோ ஒரு அரேயோ ஏதோ ஒரு ஸ்ட்ரிங்கோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து அந்த வேல்யூஸ் வந்து நான் ஒரு பர்டிகுலர் ஃபங்க்ஷனில் யூஸ் பண்ணியிருந்தாலும் எனக்கு அவுட் சைடு த ஃபங்க்ஷன்லேயும் நான் வந்து ஆக்சஸ் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அப்போ நீங்கள் ஸ்டாட்டிக் அப்படிங்கிற இந்த கீவேர்டை வந்து பார்த்திங்கன்னா அந்த வேரியபிளுக்கு பக்கத்தில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா எப்படி வந்து ஒரு பாயிண்டர்ஸை வந்து ஃபங்க்ஷன்லேருந்து ரிட்டர்ன் பண்ணுறது அப்படிங்கிறதே நம்ம வந்து பார்த்தோம். அதே மாதிரி ஸ்டாட்டிக் கீவேர்டோட இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறதே நம்ம வந்து பார்த்தோம். ஸோ மோர் ஆர் லெஸ் வந்து பார்த்திங்கன்னா ரிட்டர்ன் பாயிண்டர்ஸ் ஃப்ரம் ஃபங்க்ஷன்ஸ் வந்து ரிட்டர்ன் அரேஸ் ஃப்ரம் ஃபங்க்ஷன்ஸ் அந்த கான்செப்ட் தான் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து திருப்பி வந்து ரிப்பீட் ஆகுது. ஸோ அதனால் நான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னா நீங்கள் அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ ஜஸ்ட் ஒரு ரெஃப்ரெஷிங் மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம எடிட்டட் சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கீப் வாட்சிங்.